என் பேர் மஞ்சு. இன்னைக்கு இந்த வீடியோல என் வீட்டுக்கு நான் எதுக்கு டெய்லி மாப் பண்றேன்? இதனால எனக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கு? நம்ம வீட்டுக்கு வாங்குற மாப் எப்படி இருக்கணும்? மாப் பண்ற டெக்னிக் இது எல்லாமே இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மார்க்கெட்ல நெறைய விதமான மாப் கிடைக்குது. ஆனா நான் வாங்குற மாப் பார்த்தீங்கன்னா, இந்த காலாவோடது தான். இந்த மாப் வைடா இல்லாம ரவுண்ட் ஷேப்ல இருக்கும். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இதுல நெறைய காட்டன் த்ரெட் குடுத்துருப்பாங்க. நெறைய விதமான மாப் வாங்கி பார்த்துட்டேன். ஆனா, எதுவுமே எனக்கு செட் ஆகல. அதுல த்ரெட்டுமே பார்த்தீங்கன்னா, காட்டன் த்ரெட் இல்ல. வீடு தொடச்சாலுமே அந்த அளவுக்கு எனக்கு கிளீனாவும் தெரியறதில்ல. அதுல இருக்கிற சின்ன சின்ன த்ரெட் எல்லாமே அப்படி அப்படியே ஃப்ளோர்ல இருக்கும். கடைசியா செட் ஆன மாப் பார்த்தீங்கன்னா, எனக்கு இதுதான். இதுல இருக்கிற த்ரெட் வந்து எல்லாமே டபுளா ஃபோல்ட் பண்ண மாதிரி தான் வச்சிருப்பாங்க. இப்படி டபுளா ஃபோல்ட் ஆகி இருக்கிறதுனால, நம்ம வீடு துடைக்கும்போது எதுலயாச்சும் அடிக்கடி மாட்டிக்குது. அதனால நான் இத கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்படி கட் பண்றதுனால நமக்கு நெறைய இதுல த்ரெட் இருக்கிற மாரியும் நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம நம்ம துடைக்கிறதுக்குமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்ஃபர்டபுளாவும் இருக்கும். அதுக்காக இந்த மாப்பு தான் நல்லா இருக்குதுன்னு நான் சொல்ல வரல. ரவுண்ட் ஷேப்ல இந்த மாதிரி நெறைய காட்டன் த்ரெட் இருக்கிற எந்த மாப் வாங்கினாலுமே உங்களுக்கு கம்ஃபர்டபுளா தான் இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனல்ல என்னோட வீடு கிளீன் பண்றதுக்காக நான் என்னென்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்குறேன் அப்படிங்கிறத பத்தி ஒரு வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன். நீங்க பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்க. இப்ப இந்த மாப் ரவுண்டா இருக்கிறதுனால எனக்கு எந்த மாதிரி கேப்லலாம் இத விட்டு துடைக்க முடியுது பாருங்க. இதே எனக்கு வைடா இருக்கிற மாப்பா இருந்தாக்கா, எனக்கு இந்த மாதிரி இடத்துலலாம் நான் துடைக்கணும்னா, நான் எல்லாத்தையுமே நகர்த்தி வச்சுட்டு தான் துடைக்க வேண்டியிருக்கும். அதே மாதிரி டூப்ளெக்ஸ் வீடுங்கிறதுனால ஸ்டேர்கேஸ்ல எல்லாமே கிரில் வரும். இந்த கேப்லயுமே இந்த மாப்பு துடைக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கு. என்னோட ஹோம் டூர் வீடியோல இவங்கள நீங்க பார்த்திருப்பீங்க. அடைக்கலம் தேடி நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். அப்ப இவங்க ரொம்ப குட்டியா இருந்தாங்க. இவங்க அம்மா இவங்கள விட்டுட்டு போயிட்டாங்க. இவங்க கொஞ்சம் பெருசாகி இவங்களா தானா போற வரைக்கும் வேற வழி இல்ல. இவங்கள நம்ம கவனிச்சு தான் ஆகணும். இப்ப நீங்க பக்கெட்ல பார்க்குற தண்ணி எந்த அளவுக்கு கிளீனா இருக்கு பாருங்க. இதே நான் வீடு ஃபுல்லா தொடச்சு முடிச்ச பிறகு காமிக்கிறேன். இந்த தண்ணி எந்த அளவுக்கு அழுக்கா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இப்ப நம்ம வீடு மாப் பண்ணும்போது எந்த மாதிரி மாப் பண்ணணும்னு நான் காமிக்கிறேன். எப்பவுமே நம்ம மாப் பண்ணும்போது ஃப்ளோர்ல இருக்கிற டஸ்ட்டுமே சேர்த்து அப்படியே நம்ம துடைக்கிற மாதிரி எடுக்கணும். கிட்டத்தட்ட நான் துடைக்கிறது பார்த்தீங்கன்னா, ஆர்டிஓ ஆஃபீஸ்ல நம்ம எட்டு போடுவோம் பாருங்க, அதே மாதிரி தான் நான் துடைக்கிறேன் பாருங்க. துடைக்கும்போதே அப்படியே கூடவே இருக்கிற டஸ்ட்டுமே நான் எடுத்துக்கிட்டே அப்படியே வரேன். ஒவ்வொரு முறையும் துடைச்ச பிறகு இந்த பக்கெட்ல இருக்கிற தண்ணியும் அப்படியே நான் காமிக்கிறேன். சில பேரு மாப் பண்றது கீழ் பக்கத்துலேருந்து மேல் பக்கத்துக்கு அப்படியே தள்ளுவாங்க. நம்ம வீடு பெருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு டஸ்ட் கிளீனாவே ஆகாது. இப்படி துடைக்கிறதுனால கீழ இருக்கிற டஸ்ட் எல்லாமே நம்ம மேல் பக்கத்துக்கு தள்ளுற மாரி தான் இருக்கும். சில பேரு இப்ப நான் துடைக்கிறேன் பாருங்க, அந்த மாதிரி துடைப்பாங்க. ஒரு பக்கத்துல இருக்கிற டஸ்ட்ட இன்னொரு பக்கம் தள்ளி விடுவாங்க. இன்னொரு பக்கத்துல இருக்கிறது இன்னொரு பக்கம் தள்ளி விடுவாங்க. இப்படி துடைக்கவே கூடாதுங்க. இப்ப ஸ்டேர்கேஸ்ல துடைக்கிறதுக்கு இந்த மாப்பு எனக்கு எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குன்னு பாருங்க. கிரில் இருக்கிற கேப்ல எல்லாத்துலயுமே இந்த மாப் உள்ள விட்டு துடைக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கு. எப்பவுமே மாப் பண்ணும்போது ஒரு ஒரு செக்ஷனா பிரிச்சுட்டு தான் நம்ம துடைச்சுக்கிட்டே வரணும். துடைச்ச இடத்துல மறுபடியும் கால் வைக்காத மாதிரியும் நம்ம துடைக்கணும். நான் மாப் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும். கூடவே டஸ்ட்டுமே சேர்த்து அப்படியே நான் சுழட்டி துடைச்சுக்கிட்டே வரேன். ஆல்ரெடி நான் வீடும் பெருக்கிட்டேன். இந்த பெருக்கி முடிச்ச பிறகும், நான் வீடு தொடச்ச பிறகு எனக்கு பக்கெட்ல எந்த அளவுக்கு டஸ்ட் வந்திருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. நெறைய பேரு குனிஞ்சு புழியறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு ஆன்லைன்ல விக்கிற ஸ்பின் மாப் வாங்குவாங்க. இப்படி வாங்குற மாப்ல இந்த அளவுக்கு கிளீனா ஆகவே ஆகாது. நின்னுக்கிட்டே வீடு துடைக்க போறோம். ஒரு 4, 5 வாட்டி குனிஞ்சு நம்ம புழிய போறோம். இதுல போய் என்னங்க கஷ்டம் இருக்க போது? அது மட்டும் இல்லாம இப்படி குனிஞ்சு நிமிர்ந்து நம்ம வேலை செய்யும்போது நம்ம வயித்துல இருக்கிற எக்ஸ்ட்ரா ஃபேட்டுக்குமே இது நல்லா எக்ஸர்சைஸா இருக்கும். நெறைய லேடீஸ்க்கு டெலிவரி ஆன பிறகு பார்த்தீங்கன்னா, பாடி எல்லாமே கரெக்ட்டா இருக்கும். ஆனா, அவங்களுக்கு வயிறு மட்டும் கம்மியாகாம அப்படியே தொப்பை விழுந்த மாரி இருக்கும். அப்படிப்பட்டவங்க இந்த தொப்பை குறையறதுக்காக நெறைய டயட்டு அது இதுன்னு ஃபாலோ பண்ணுவாங்க. இப்படி டயட் எல்லாம் இருக்கிறத விட்டுட்டு, இப்படி குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செஞ்சு பாருங்க. உங்க வயித்துல இருக்கிற தொப்பையுமே உங்களுக்கு கம்மியாகும்.
நம்ம என்னதான் சாரியோ, இல்ல குர்தாவோ அழகா ட்ரெஸ் பண்ணி இருந்தாலும் சரி, வயிறு தொப்பையா இருந்தா அதோட லுக்கே போயிடும். நம்ம வீட்ல எல்லா வேலைகளுமே பார்த்தீங்கன்னா, நின்னுக்கிட்டே செய்யற மாரி தான் இருக்கும். பாத்திரம் தேய்க்கிற வேலையும் பார்த்தீங்கன்னா, நின்னுக்கிட்டே தான் நம்ம தேய்ப்போம். துணியும் வாஷிங் மிஷின்ல போட்டுடுறோம். தரையிலயும் நமக்கு உட்கார்ற பழக்கம் இருக்கிறதில்ல. சோஃபா மேலேயே தான் உட்கார்றோம். இப்படி எந்த வேலையுமே குனிஞ்சு நிமிர்ந்து செய்யாம இருக்கிறதுனால, நம்ம வயித்துக்கு எந்த எக்ஸர்சைஸுமே இல்லாம போயிடுது. இந்த வீட்டு வேலை செய்யறதுலலாம் நான் ரொம்ப லேசி. எனக்கு இதெல்லாம் செய்யவே புடிக்காது. என்னோட வீட்டுக்கு நான் மெய்டு தான் வச்சிருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்றவங்களா இருந்தா, உங்க வீட்ல வேலை செய்றவங்களுக்கும் நான் இப்ப எப்படி மாப் பண்றதுக்கு நான் சொல்லியிருந்தனோ, அதே மாதிரி மாப் பண்ண சொல்லிக் குடுங்க. வீடு எந்த டஸ்ட்டுமே இல்லாம கிளீனா இருக்கும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, "போங்கக்கா, நீங்க சொல்ற மாதிரியெல்லாம் வீடு தொடச்சுக்கிட்டு இருந்தா ஆகுமா? ஏதோ தொடச்சோமா, போனோமா அப்படின்னு இல்லாம, பார்த்து பார்த்து இப்படியெல்லாமா தொடச்சுக்கிட்டு இருப்பாங்க?" அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவீங்க. எனக்கு வந்து வீடு ரொம்ப சுத்தமா வச்சுக்கிறதுலயும் சரி, அதே மாதிரி ஆர்கனைஸ்டா வச்சுக்கிறதுலயுமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அதனால தான் நான் பார்த்து பார்த்து ஒவ்வொரு வேலையுமே நான் சுத்தமா செய்வேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு சிலரு என்ன மாதிரியே சுத்தமா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப வீடு எப்படி மாப் பண்றதுன்னு நான் காமிச்சேன். இப்படி நான் டெய்லி துடைக்கிறதுனால எனக்கு வந்து நெறையவே பெனிஃபிட்ஸ் இருக்கு. வாரத்துல 1 நாளோ, 2 நாளோ துடைக்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னு நான் சொல்றேன். இப்ப தொடச்சு முடிச்ச பிறகு இந்த தண்ணீல பாருங்க எந்த அளவுக்கு அழுக்கு வந்திருக்குன்னு. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் டெய்லி மாப் பண்ணுவேன். அப்பவுமே எனக்கு இந்த அளவுக்கு அழுக்கு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம, இதுல எந்த அளவுக்கு டஸ்ட்டுமே நான் கூடவே தொடச்சு எடுத்திருக்கேன் நீங்களே பாருங்க. நான் வீடு தொடச்ச தண்ணி காமிச்சிருப்பேன். அதுல எந்த அளவுக்கு அழுக்கு இருந்துச்சுன்னு. இத நம்ம தொடைக்காம விட்டுட்டா, நம்ம ஒவ்வொரு முறையும் வீட்ல நடக்கும்போது, நம்ம வீட்ல இருக்கிறவங்க எல்லார் கால்லயுமே இந்த அழுக்கு எல்லாமே ஒட்டும். கால் அழுக்காச்சுன்னு வச்சுங்க, நம்ம ஒவ்வொரு முறையும் பெட்ல இந்த மாதிரி ஏறி உட்காரும்போதும் சரி, படுக்கும்போதும் சரி, நம்ம கால்ல இருக்கிற அழுக்கு பெட்ல இருக்கிற பெட்ஷீட் மேல தான் ஆகும். 1 வாரமோ, 10 நாளோ தாங்க வேண்டிய பெட்ஷீட் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரே ஒரு 4 நாள்லயே அழுக்காயிடும். சோஃபா மேலயும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு டைமும் உட்காரும்போது கால் கீழ போட்டு நம்ம உட்கார்றதில்ல. கால் வலி அதிகமா இருந்துச்சுனாலும், கால் மேல மடக்கி தான் உட்காருவோம். அதே மாதிரி நம்ம பசங்களும் அதுல படுப்பாங்க, உட்காருவாங்க. இப்படி உட்காரும்போதும் நம்ம கால்ல இருக்கிற அழுக்கு சோஃபா மேலயும் எல்லாமே அழுக்காயிடும். அழுக்காகுதேன்றதுக்காக நம்ம கால கீழ போட்டும் உட்கார முடியாது. ஏன்னா, அந்த அளவுக்கு அதுல கம்ஃபர்டபுளும் இருக்காது. உட்கார்றவங்களையும், "நீ ஏன் இப்படி உட்கார்றன்னு?" நம்ம கேட்கவும் முடியாது. கால்ல அதிகமான அழுக்கு சேர்ந்தாலும் சரி, அதிகமா வெடிப்பும் நம்ம கால்ல வர ஆரம்பிச்சுரும். நம்ம நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு, கால்ல அழுக்கும், வெடிப்பும் இருந்துச்சுன்னா, நீங்க என்னதான் காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸா போட்டிருந்தாலும், அதோட லுக்கே ஸ்பாயில் ஆயிடுங்க. அடுத்ததா நம்ம வீட்ல போடுற மேட்டும் சரி, அதிகமான அளவுக்கு நம்ம கால்ல அழுக்கு இருந்தாலும், ஒவ்வொரு டைமும் நம்ம மேட்ல துடைக்கிறப்பல்லாம் அந்த அழுக்கு மேட்ல ஆகும். இதனால மேட்ல ஓவரா அழுக்கு புடிச்சு, நம்மளுக்கு வாஷ் பண்றதுக்கே ரொம்பவே கஷ்டமா இருக்கும். 10 நாளைக்கு யூஸ் பண்ண வேண்டிய மேட்டு வாரத்துக்கு ஒரு முறை மாத்த வேண்டியதாவும் இருக்கும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, பாத்ரூம். எங்க பாத்ரூம்ல வெட்டு, ட்ரைன்னு தனித்தனியா பிரிச்சிருப்போம். எல்லார் பாத்ரூமுமே அந்த மாதிரி இருக்காது. ஃபுல்லி எந்த நேரமும் பார்த்தீங்கன்னா, பாத்ரூம் ஈரமாவே இருக்கும். ஈரமா இருக்கிற இடத்துல நம்ம கால வச்சாலும், கால்ல இருக்கிற அழுக்கு எல்லாமே தரையிலயும் ஒட்டும். அந்த ஈரத்தோட வந்து மேட்ல நம்ம கால துடைக்கும்போதும், கால்ல இருக்கிற அழுக்கு எல்லாமே மேட்லயும் ஆகும். வீடு அழுக்கா இருக்கிறதுனால, நமக்கு எந்த அளவுக்கு வேலை அதிகமாவுதுன்னு நீங்களே பாருங்க. பாத்ரூமும் சீக்கிரமா அழுக்காகுது. அது மட்டும் இல்லாம, நம்ம வீட்ல யூஸ் பண்ற பெட்ஷீட்டு, சோஃபா கவர், மேட்டு இது எல்லாமே இந்த அளவுக்கு அழுக்காகறதுனால, நமக்கு வேலையும் அதிகமாகுது. நம்மளோட நேரமும் வேஸ்ட் ஆகுது. கடைசியா நான் சொல்ற இந்த டிப்ஸுமே பாருங்க. இன்னைக்கு நான் உங்ககிட்ட காமிச்சது புது மாப்ப தான் நான் வீடு துடைக்கிறதுக்கு எடுத்திருந்தேன். சில பேரு புது மாப் எடுத்த உடனே பழைய மாப்ப தூக்கி போட்டுருவாங்க. நான் அந்த மாதிரி போடாம, இதுக்கு முன்னாடி வீடு துடைக்கிறதுக்காக நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த பழைய மாப்ப, யூட்டிலிட்டி துடைக்கிறதுக்காக நான் யூஸ் பண்ணிப்பேன். யூட்டிலிட்டி துடைச்சுக்கிட்டு இருந்த மாப்ப, கீழ கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற ஸ்டேர்கேஸ் துடைக்கிறதுக்காக நான் யூஸ் பண்ணிப்பேன். அதுலயும் அந்த மாப்பு பழசாச்சுன்னா, அதுக்கப்புறமா அத தூக்கி போட்டுடுவேன். இப்படி பண்றதுனால, அந்த மாப் தேயற வரைக்குமே நம்ம நல்லா யூஸ் பண்ணுவோம். யூட்டிலிட்டி துடைக்கிறதுக்காக தனியா மாப் வாங்காம, நீங்களும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. நமக்கு இதுல காசுமே அந்த அளவுக்கு மிச்சமாகும்.
அவ்வளோதாங்க. என்னோட வீட்ல நான் எப்படி டெய்லி மாப் பண்றேன், அதுக்கு என்ன மாதிரி டெக்னிக்கெல்லாம் யூஸ் பண்றேன் அப்படிங்கிறத பத்தி உங்ககிட்ட நான் இன்னைக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீக்லி கிளீனிங் கிச்சன் ரொட்டீனும், வாரத்துல ஒரு நாள் மண்டே என்னோட வீட்ட நான் எப்படி கிளீன் பண்றேன் அப்படிங்கிறத பத்தியும், லேசியா இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்க்கு மோட்டிவேஷனலான ஒரு வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கடைசியா நான் சொல்ற ரொம்ப முக்கியமான பாயிண்ட், வீட்ல சின்ன குழந்தைகள் இருந்தா, கீழ எது விழுந்தாலுமே அதை எடுத்து அப்படியே வாயில வச்சுப்பாங்க. அதனால வீடு எப்பவுமே சுத்தமா இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.